வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிச்சடி. நிறையா பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதனால தான் பண்ணுறேன். ஆனால் காய்கறி இல்லாதனால சிம்பிள் கிச்சடி பண்ண போகிறேன். காய்கறி வித்தவுட் காய்கறி. நீங்கள் உங்கள்கிட்ட காய்கறி இருந்தால் அதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. அதுக்கு ஒரு தொட்டுக்க ஒரு சட்னி அரைச்சிருக்கேன் சின்ன வெங்காயத்தில். அதை நீங்கள் அரைச்சி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் அது. இப்போ நம்ம வீடியோவில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம், வரீங்களா? பாருங்கள், நம்ம டம்ளரு நல்லா கோபுரமாக ஒரு அந்த டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம். இந்த ரவையை வந்து மீடியம் ஹீட்டில் பொறுமையாக, ரொம்ப செவக்கக்கூடாது, ஆனால் அழகாக வறுக்கணும். ஒரு ட்ராப் நெய் விட்டு வறுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கிச்சடிக்கு. அதனால் நான் இப்போ சொல்லிடுறேன், நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரவையை நல்லா வாசனை வந்தால் போதும். இப்போது நம்ம ஒரு பாண்ட்லி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். நம்ம கிச்சடிக்கு தேவையான ஒரு 5-6 முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை கடைசியில் நம்ம சேர்த்துக்கலாம், ஏன்னா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் இப்போது அந்த எண்ணெயில் கடுகு போட்டுட்டோம். கடுகு வெடிக்கிறது, வெடித்த உடனே சும்மா லிட்டில் பிட் சோம்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 பட்டை துண்டு போட்டிருக்கேன். இது நல்லா அதில் வந்து பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் பே லீஃப் போட்டிருக்கேன், பூண்டை தட்டி போட்டிருக்கேன். பே லீஃப்னால் என்னது? பிரிஞ்சி இலை, சரிங்களா? அப்புறமா பூண்டை போட்டுட்டு இஞ்சி தேவையானதை நறுக்கி போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் நறுக்கியிருக்கேன். கொஞ்சமாக நம்ம புதினா இலையை சேர்த்துருக்கேன். இந்த புதினா இலை உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, ஆனால் இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது, அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி ஒரு 10-15 நறுக்கி சேர்த்துருக்கேன். அது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை போட்டிருக்கேன் நான், சரிங்களா? இப்போது இந்த இதில் வந்து காய்கறி போடுறதா இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ப்ளெயினாக கிச்சடி பண்ணுறேன், ஆனால் கல்யாண டேஸ்ட்டில் இருக்கும் கிச்சடி, சரிங்களா? இப்போ ஒரு சின்னதாக ஒரு தக்காளியை நறுக்கி அதையும் வதக்குறோம் நம்ம, சரியா? இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, கலர் லைட்டாக இருந்தால் போதும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கிறதா. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், நல்லா கொதிக்க தண்ணி வச்சிட்டோன்னா நம்மளோட கிச்சடி சீக்கிரமாக ஆகிடும். அதனால் நான் சுட தண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு 2.5 இல்லைன்னா 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் ரவையாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, சரிங்களா? இப்போது நம்ம தண்ணி நல்லா தலப்புலன்னு கொதிக்கிறதா. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோமா, கலருக்கு மஞ்சப்பொடி சேர்த்துட்டோமா, காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டோமா. இப்போ நம்ம ரவை ரெடியாக இருக்கா. இதை என்ன பண்ணணும், இந்த ரவையை இதில் கொட்டிட்டோன்னா நம்மளோட கிச்சடி ரெடி ஆகிடும். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய்யை கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இந்த கிச்சடி வந்து கைப்படாமல் டக்குன்னு கிளறிடுங்க. அதாவது கட்டிமுட்டி வரக்கூடாது. கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா சீக்கிரம் நல்லா வெந்துடும். தட்டை போட்டு மூடி சிம்மில் ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பராக நம்ம கிச்சடி வெந்துடும். நம்ம கிச்சடி இப்போ ரெடி ஆகிடுத்து. கல்யாண கிச்சடி, பிளெயின் கிச்சடி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள், சரிங்களா? அடுத்ததாக நான் வந்து இதுக்கு ஒரு சட்னி அரைக்க போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை உரித்து போட்டிருக்கேன். 10-12ன்னு வச்சுக்கோங்களேன், தோராயமாக சொல்கிறேன். இதை நீங்கள் நறுக்கி கூட வதக்கிக்கலாம். இதை என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை போட்டு வதக்கியிருக்கேன். அந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை போட்டேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அதே மாதிரி தான், ரொம்ப கருக விடக்கூடாது, ஆனால் நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறம் நம்மளோட சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அதை ஒரு ஸ்பூனு, ஆனால் வந்து பாண்ட்லியாக, அதாவது ஸ்டவ்வை அணைச்சிட்டு தான் சேர்க்கணும். ஏன்னா அந்த பொடி வந்து சாம்பார் பொடி ரொம்ப கலர் மாறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அப்புறம் கைப்பிடி அளவுக்கு உடச்சக்கல்லை சேர்த்துருக்கோம். இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டா நம்மளோட சட்னி என்ன ஆகும், ரெடி ஆகிடும். இந்த சின்ன வெங்காய சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, கிச்சடி எல்லாத்துக்கும். பாருங்கள், நம்ம சட்னி ரெடி ஆகிடுத்து. தாளித்து கொட்டியாச்சு. வாங்க நம்ம கிச்சடி சாப்பிட்லாம். ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நான் ஒன்று ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். நம்மளோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, நம்மளோட குடும்பத்தில், அவங்க எல்லாருக்கும் மிலாடி நபி வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். அட்வான்ஸ் மிலாடி நபி வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களும் நன்றிகளும் சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கிறேன். இப்போ ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். எப்போ போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.